தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் நமக்கு வரும் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர அது வந்த பாடே இல்ல. நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். கார்த்திக் அஞ்சலி என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்ல கௌதம் கையெழுத்து போட போறதில்ல. ஸோ எம்வாக் மால் கம்பெனி கார்த்திக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதும் தானாவே ப்ராஜெக்ட் நமக்கு வந்து சேரும். என்னவோ பண்ணுங்க, ஆனா ப்ராஜெக்ட் மட்டும் என் கைக்கு வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வைங்க போன. இவ வேற ப்ராஜெக்டை விட எனக்கு ரேவதி பெத்து போட்ட புள்ள யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். கௌதமா, ஏய் ஏய், எதுக்குடா நடு ரோட்ல வந்து நிக்கிற? நான் பிரேக் போடாம இருந்திருந்தேன், இந்நேரம் நீ டயர்ல சிக்கி செத்து இருப்படா. நான் டயர்ல சிக்கி சாவனா? நீ தான் தாட்சாயணி கிட்ட சிக்கி சாக போற. எஸ்எஸ்கே, என்னடா வளர்ற? சொத்து போனதும் பைத்தியம் பிடிச்சா? யாருக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். அம்மா, ரேவதி அம்மா கிட்ட ரொம்ப நாளா ஒரு போட்டோவை கூடன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போட்டோ இப்ப என் கையில சிக்கிருச்சு. டேய், என்னடா சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, இப்ப அந்த போட்டோ என் மொபைல்ல தான் இருக்கு. ரேவதி அம்மாக்கு தெரியாம அந்த போட்டோவா உங்க மொபைல்ல இருந்து எடுத்துட்டேன். அதை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதான் இந்த போட்டோவை தாட்சாயணிக்கு அனுப்ப போறேன். ஏய் கௌதம், வேணாம். இத மட்டும் அவங்க பார்த்தாங்க, உன்னை ரோட்ல படுக்க வச்சு உன் மேல புல்டோசரை ஏத்தி அப்படியே நசுக்கிடுவாங்க. எஸ்எஸ்கே பயப்படுறத பார்த்தா அப்ப ரேவதி அம்மா இவனுக்கு எதிராக பெரிய ஆதாரமா வச்சிருப்பாங்க போல இருக்க. அது என்னன்னு இவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். என்ன எஸ்எஸ்கே, இந்த போட்டோவை தாட்சாயணியோட போனுக்கு அனுப்பட்டுமா? ஏய் கௌதம், வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணாத. ஹேய், எனக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, அதுக்கு நான் உன்னை பழி வாங்க வேணா? அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பவே உன் வண்டவாளத்தை உன் பொண்டாட்டிக்கு தெரிய வைக்க. டேய் 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 கௌதம், கௌதம் வேணாம் வேணாம். ஏய் ஏய், குடு, அது குடு, குடு கௌதம், குடு. ஏய் குடுங்கறல, குடு. ஏய் ஏய் போடா. டேய் கௌதம், ப்ளீஸ் ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். இதை மட்டும் தாட்சாயணிக்கு அனுப்பிடாத. இதை மட்டும் தாட்சாயணி பார்த்தா என் வாழ்க்கையே நாசமாயிடும்டா. ப்ளீஸ் வேணாம். சரி, ரொம்ப கெஞ்சுறேன். வயசான ஆளாச்சேன்னு மன்னிச்சு விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் இந்த போட்டோவை அனுப்பாம இருக்கணும்னா நீ பண்ண தப்ப என்கிட்ட ஒத்துக்கோ. இல்ல ஒரே செகண்ட் இந்த போட்டோ தாட்சாயணி போனுக்கு போயிடும். ஏய் கௌதம், சொன்னா கேளு, அப்படி எதுவும் செஞ்சிடாத. அப்ப நீ பண்ண தப்ப உன் வாயாலே சொல்லு. சரி, நீ ஒத்து வர மாட்ட. தாட்சாயணி மேடம், உங்க புருஷனோட உண்மையான முகத்தை பாத்துக்கங்க. ஏய் வேணாம் 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 வேணாம். இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். அப்படி வாடா வழிக்கு சொல்லு. ரேவதி அம்மாவும் இலக்கியாவும் என்கிட்ட மறைக்கிற விஷயத்த சொல்லு. சீக்கிரம் சொல்லு. என்னது கௌதமும் எஸ்எஸ்கேவும் பேசிட்டு இருக்காங்க? எஸ்எஸ்கே வேற பதட்டமா இருக்காரே. என்ன யோசிக்கிற? இப்ப நீ உண்மையை சொல்லல, ரேவதி அம்மா வச்சிருந்த போட்டோவை நான் தாட்சாயணிக்கு அனுப்பி வச்சிருவேன். ஏய் சீக்கிரம் சொல்லு. அது வந்து நான் சொல்லு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்லு. என்ன யோசிக்கிற? இப்ப
இப்ப சொல்றியா இல்ல போட்டோ தாட்சாயணிக்கு அனுப்பட்டுமா? அனுப்பு, அனுப்பிக்கோ, அனுப்பு கௌதம். நீ வச்சிருக்கிற போட்டோவை தாட்சாயணிக்கு அனுப்பு. ஏன் தயங்குற? அவ என்ன ரோட்ல படுக்க வச்சு எம்எல் புல்டோசர் ஏத்தட்டும். நீ அனுப்புப்பா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.